இன்றைய மாலை தினம் ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியின் மாமலையான் இந்த பள்ளியின் மிஷன் 7/2026 என்ற நிகழ்வு அற்புதமாக தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்விலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்களே, இந்த நிகழ்விலே கிரிஜா பாலசுப்ரமணியன் அவர்களே, திருவாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, அனு பிஇ டைரக்டர் அவர்களே மற்றும் கார்த்திகேயன் சிஇஓ அவர்களே, அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய மனைவி திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பள்ளி என்பது இருக்கின்ற மாணவர்களை சரியான முறையிலே அவர்களை படிக்க வைத்து ஒழுங்குபடுத்தி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவதற்கான அடிப்படையான விஷயம் பள்ளிதான். நான் எங்கள் ஊரில் படிக்கும்போது எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்பொழுது ஒரு டீ கடைக்காரர் எனக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். தரை சிலேட்டு கூட கிடையாது, சிலேட்டு பென்சில் கூட கிடையாது. மணலில் ஆனா ஆவண்ணா எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஸ்லேட்டு வாங்கி அதில் எழுதி படித்து பிறகு இருக்கின்ற புத்தகங்களை படித்து 3 ஆண்டுகள் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தாய்மார்களுடைய பொறுப்பு. அந்த குழந்தை படித்தவுடன் அவர்கள் படிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பொறுப்பு. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், மனிதனாக பிறப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அப்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நம் தெரு சுத்தமாக இருக்க வேண்டும், நம் கிராமமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியும். குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் மனநிலை சரியாக இருக்க முடியும். இல்லைன்னா மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல் இருந்தால் படிக்க முடியாது. ஆதலால் சுத்தம் சுகாதாரம் ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். அது எல்லோர் வீட்டிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். எப்படி கழிப்பறை உபயோகப்படுத்துவது என்பதை சொல்லித்தர வேண்டும். பிளாஸ்டிக் பொருள்களை கேரி பேக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படியே உபயோகப்படுத்தினாலும் அதை நாம் தனியாக வைத்து கொள்ள வேண்டும். வெளியிலே எதுவும் போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூராவுமே கிடக்கு. இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது ஏன்? நாம் போட்டது. மாற்றம் நம்மிடம் நிகழ வேண்டும். அதனால் சுத்தமாக இருப்பதற்கு, சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பதற்கு சரியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் மிக சிறப்பாக வேலை செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்திருக்கிறேன். அப்பொழுது சாகுல் அமீத் என்ற ஒரு ஈஓ இருந்தார். அவரோடு நானும் இங்கே வேலை செய்து அந்த மக்கர குப்பை மக்காத குப்பையை தனித்தனியாக பிரித்து வாங்கி
அங்கே உரமாக்கி அதை விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதே போல செப்டிக் டேங்கிலிருந்து எடுக்கின்ற கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்காக சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தினேன். தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மிக குறைந்த செலவில் வெறும் 7 லட்சம் ரூபாயில் நான் அதை செய்து கொடுத்தேன். அந்த செய்து கொடுத்ததனால் நிறைய வண்டிகளிலிருந்து வந்து அதை கொட்டி அந்த நீர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அங்கே சுற்றி இருக்கின்ற எல்லா மரங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. எந்த ஸ்மெல் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே போல் மலக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அது காய்ந்த பிறகு அதையும் எடுத்து கையில் எடுக்கலாம், அதில் எந்த கிருமிகளும் கிடையாது. அதையும் கையில் எடுத்து இந்த மக்கிற குப்பையோடு சேர்த்து கலந்து கம்போஸ்டிங் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினேன். அதனால் பன்னம்பட்டி டவுன் பஞ்சாயத் அப்பொழுது சாகுல் அமீது இருக்கும் பொழுது தமிழக அரசால் முதல் பரிசு பெற்றது. தமிழ்நாடு அரசு முதல் பரிசு பெற்றது பன்னம்பட்டி டவுன் பஞ்சாயத். இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தது யார் என்று சொன்னால் நீங்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் அந்த அவார்டு கிடைத்தது. அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை போல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மாணவர்களை சரியான முறையிலே படிக்க வைக்க வேண்டும். நல்ல படித்து அவர்கள் தரமான ஒரு கல்வியை ஏற்படுத்தியவுடன் அவர்கள் வேலைக்கு சென்று தொண்டு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அந்த மாதிரி உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தினால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளும் நல்ல விருதுகளை எல்லாம் பெறுவார்கள். நிறைய விருதுகள் இருக்கிறது, அந்த விருதுகளை எல்லாம் பெறுவார்கள். அதனால் பன்னம்பட்டி ஒரு சிறந்த ஒரு தேர்வு நிலை பேரூராட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான பள்ளியை நடத்துகின்ற அந்த பொறுப்பாளர்களுக்கு நான் அவர்களுக்கு வாழ்த்தி, இந்த பள்ளி மிகவும் சிறப்பான ஒரு பள்ளியாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.